மதுரை சோழவந்தான் அருகே அரசு பேருந்து 10 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். தற்காலிக ஓட்டுநர் அரசு பேருந்தை அதிவேகமாக இயக்கியதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீனா, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அதிவேகமாக இயக்கிய தற்காலிக ஓட்டுநர் அந்த அரசு பேருந்தை கட்டுப்பாட்டை இழந்து 10 அடி பள்ளத்தில் விழுந்ததில் தற்போது அந்த பேருந்தில் பயணித்த 20 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இருக்கக்கூடிய திருவேடகம் என்ற பகுதியில் பள்ளிவாசல் அருகே அமைந்திருக்கிறது. இந்த பேருந்து இன்றைய காலை சோழவந்தான் அரசு பேருந்து பணிமனையில் இருந்து தற்காலிக ஓட்டுநராக பணிபுரிந்து வரக்கூடிய பிரேம்குமார் என்பவர் அரசு பேருந்தை இயக்கி வந்திருக்கிறார். நாச்சிக்குளம் கிராமத்தில் இருந்து மதுரை அண்ணா பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த அரசு பேருந்தானது கட்டுப்பாட்டை இழந்த பிரேம்குமார் வைகை ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய 10 அடி பள்ளத்தில் பேருந்தை இயக்கி இருக்கிறார். இதில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருக்கக்கூடிய வயல்வெளியான தென்னமரத்தின் மீது மோதியதில் இதில் அரசு பஸ்ஸில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். உடனே அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் அரசு பேருந்தில் பயணித்த பயணிகளை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கும் சோழவந்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அந்த தென்னை மரத்தின் மோதியதில் மின்சாரம் அங்கிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அதே போல அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய மின்சார கம்பமும் சாலையில் அருந்து விழுந்தது. அதே வேளையில் சாலையில் மற்ற வாகனங்களோ பொதுமக்களோ பயணம் செய்யாத நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்த்த அப்போது பொதுமக்கள் கூறும் பொழுது தற்காலிக ஓட்டுநராக பணிபுரியக்கூடிய பிரேம்குமார் அரசு பேருந்தை அதிவேகமாக இயக்கத்தால் இந்த விபத்து நடைபெற்றதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தற்போது சோழவந்தான் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி அருண்.